ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஹாலிடே ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் பாட்டி மிக்சர் ரெடி பண்ண போகிறாங்க. ரெடியா பாட்டி? ப்ரிப்பேர் பண்ணலாமா? இப்போ என்ன இன்க்ரீடியன்ஸு யூஸ் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களா? 1/2 கிலோ கடலை மாவு, 1/4 கிலோ வேர்க்கடலை, 1/4 கிலோ பொட்டுக்கடலை, 50 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு பெருங்காயம், 1 ஸ்பூன் வெண்ணெய், 1 ஸ்பூன் அரிசி மாவு. செய்ய ஆரம்பிக்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு ஓமப்பொடி புளியணும். கடலை மாவு 1/4 கிலோ மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் வெண்ணெய், தேவைக்கேற்ற உப்பு. எந்த பிராண்டு மாவானாலும் ஜலிச்சுக்கணும். மாவோட கடலை மாவு, அரிசி மாவு, வெண்ணெய், உப்பு, ஒரு சிட்டிகை ஆப்பசோடா. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். கை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். கை ஒட்டாது. மஞ்சள் கலர் சப்பாத்தி மாவு ரெடி. என்ன கிண்டல் பண்ணுறியா? எஸ். சரி, ஓம்புடி தயாரிக்கலாமா? முறுக்காச்சில் மாவு ஓம்புடி அச்சு போட்டு மாவு போட்டு நிரப்பிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக ஆனதும் நம்ம புளியலாம். என்னவா மஞ்சள் கலர் நூலில் செஞ்சுட்டு இது மிக்சருன்ற? முடிஞ்ச பிறகு பாரு. மறுபடியும் திருப்பி போட்டுட்டு அது வேக்காடு பதம் வந்தோடனே எடுத்துடும். முறுக்கு விட இது ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு முறுக்கு செய்யலாம். நூடுல்ஸ் ரேச்சு இப்போவே சாப்பிட்லான்னு சொன்னால் எங்கள் பாட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. பொறுமையே இரு, அப்புறமா எப்படின்னு பார்த்துக்கோ. இப்போ எங்கள் பாட்டி பூந்தி செய்ய போகிறாங்க. இப்போது ஓமப்பொடி முடிச்சிட்டோமா, பூந்தி செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தனியாக மாவு கலக்க போகிறோம். அதுக்கு மாவை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இப்போ மழை பெய்ய போது பொறுமையாக தூரல் போட்டு பெருசாக வளர்ந்துருச்சு. பூந்தி கரண்டியில் கொஞ்சமாக ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அடுத்த இது பூந்தி ஊற்றுறதுக்கு கரண்டி எப்போவுமே கழுவி தொடச்சி வச்சுக்கணும். அப்போ தான் அடுத்த டைம் ஈஸியாக வரும். எப்போவுமே ஒவ்வொரு டைமும் அதே மாதிரி செஞ்சுக்கணும். எங்கள் வீட்டில் இந்த பூந்தி கரண்டி இருக்குது. இல்லாதவங்க ஜல்லி கரண்டியில் ஊற்றலாம். ஆனால் மறுபடியும் கலக்கி விடணும். 2 பக்கமும் நல்லா வேகணும். வேக்காடு ஒரே மாதிரி இருக்கணும். இப்போது பூந்தி கரண்டியை எப்போவுமே ஒவ்வொரு டைமும் கழுவி தொடச்சி வச்சுக்கணும் ட்ரை துணியில். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரும். மழை எடுத்துட்டாங்க, மழை நின்றுச்சு கைஸ். பூந்தி முடிச்சுட்டு வேர்க்கடலை நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு எடுத்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு கலக்கி எண்ணெய் வடிய விடணும் எடுத்து. இப்போவே சாப்பிட்ணுன்னு இருக்கு, கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது பொட்டுக்கடலை உங்களுக்கு தேவையான கடலை போட்டுக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் சிப்ஸு தேவையான சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இருந்ததுனால நாங்கள் போட்டுட்டோம். இப்போ காஞ்ச மிளகாவை முதல்ல நல்லா காஞ்சிருக்கணும். மிளகாவை போட்டு
எண்ணெயில் போட்டு அப்படியே வெடிக்கிறதுக்கு முன்னால் எடுத்துக்கணும். இன்னொன்று, இதில் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீர் மிளகாய் இருந்தால் ஒரு 4-5 இதோட சேர்த்திக்கலாம். என்ன பாட்டி கருவேப்பிலை போட்டோடனே பட்டாசு மாதிரி வெடிக்குது? ஆமாம், இது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுருந்தேன். லேசாக தண்ணி இருந்ததுனால அப்படி வடிக்குது. இப்போது பெருங்காயம் ஒரு துண்டு சூடான எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், மிச்சர் ஈஸியான வேலை. சீக்கிரமாக செஞ்சிடலான்னு சொன்னீங்க, இன்னும் எவ்வளோ நேரம்? மிளகாவை மிக்சியில் போட்டு மிளகாவும் வறுத்த பெருங்காயமும் போட்டு பொடி பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம பேப்பரை போட்டு நல்லா படுற மாதிரி கிளறணும். இப்போது பூந்தி, ஓமப்பொடி, வேர்க்கடலை, கருவேப்பிலை வறுத்ததெல்லாம் கொட்டிக்கணும். அந்த மிளகாத்தூளில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டுக்கு. கையில் கிளறும் போது தான் எல்லா பக்கமும் நல்லா படும். க்ளவுஸ் போட்டு கிளறி இருக்கலாம்ல? எனக்கு இதுதான் சௌரியமாக இருக்குது. என் கை சுத்தமாக தான் இருக்குது. எப்பதான் மிச்சர் தரீங்க? எனக்கு பயங்கரமா ஸ்மெல் வருது. இன்னும் 5 மினிட்ஸ்ல வா, வேட்டையாடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இப்போவே சாப்பிடணுன்னு இருக்கு. ஸ்மெல்லே என்னை தூக்குது. என் தம்பி வேற வெறித்தனமாக வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் கொடுங்கடா, ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். கடையில் ஜங்க் ஃபுட் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு வீட்டிலே இப்படி சமைச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் கடையில் கெட்டு போனது ரொம்ப நாள் வச்சுருந்ததெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்னா வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்ணும். அதுக்கு பதிலாக வீட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் போடுங்க, எங்கள் பாட்டி செஞ்சு தர ரெடியாக இருக்காங்க. April 23 வெளில இருக்கவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து விசில் சின்னத்துக்கு ஓட் போடுங்க. பாய்.